பி தேவராஜா மாஸ்டரை அழைக்கிற அவருக்கான ஒரு காலன் போட்டியினார் யாழ்ப்பாண ஆசிரியர் கூடுவது பொருத்தம். அவே ரெவரன் பி தேவராஜா மாஸ்டர்களை கிரியன் சாரை அவருக்கான ஒரு காலண்டை அணிவித்து கௌரவப்படுத்தும். உங்களுக்கான மாலை இருங்க சார், இருங்க. நான் எல்லோருக்கும் நன்றி. பிஷப்பையாவுக்கும் பெரிய நன்றி. வட்டுக்கோட்டை ஆலய சபை போதகர் ரெவரன் சதீஷ் டேனியல் 23 ஜூலை 2023 இவ்வாறு கூறியிருக்கிறார். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் கற்பித்து சாரணர் பொறுப்பாசிரியராக கடமையாற்றி ஓய்வு பெற்று தற்போது கனடா தேசத்தில் வாழ்ந்து வரும் திசைராசா ஆசிரியரின் யாழ்ப்பாண கல்லூரி விஜயத்தின் போது தென்னிந்திய திருச்சபை குருமாரின் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவ்வேளையில் சாரணர் முகாம்களில் பாடப்படுகிற பாடல் ஒன்றை பாடும்படி கேட்டபோது அவர் பாடிய பாடல் இத்தனை வயதிலும் இவரின் கம்பீரமான குரலைக் கண்டு அனைவரும் வியந்தனர். இவர் தென்னிந்திய திருச்சபையில் பொதுநிலை பணியாளராக பல ஆலயங்களில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 16/5/2025 அவருடைய முதலாவது நினைவு தினம். தன்னுடைய இளைய மகள் விமலரஞ்சனி திசைராஜாவோடு தன்னுடைய வாழ்நாள் பயணத்தை தன் சொந்த குரலிலே அவர் பதிவு செய்கிறார். ஒரு வருடம் படிப்பிச்சது, எல்லா பாடமும் படிப்பிச்சது. எல்லா பாடம் படிப்பிச்ச நீங்கள் 4 பள்ளிக்கூடத்துக்கு போய் ஸ்கவுட்டிங் நான் பழக்கிறது, கைடிங் எல்லாம். அதே ஸ்டேட்டில் 4 இடம் இருந்தது, 4 பள்ளிக்கூடம். என்னென்ன பள்ளிக்கூடம்? இறங்கி போகிறது, பின்னவலை, 8 வலை, மாடத்தண்ணை, செசில்டன், 4 இடங்களுக்கு இறங்கி போய் மலையில் மலைநாட்டில் எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு பிறகு 60ஆம் ஆண்டு மெமோரியல் பிரின்சிபலாக இருந்த ஒரு சம்பநாய மாஸ்டர் அவர் எங்களுக்கு கூப்பிட்டார். என்ன 150 இப்படி ஏறி வந்துட்டு டீச்சிங் இருக்கு, உடனடியாக விட்டுட்டு வாண்டு, உடனடியாக வாண்டு நீ ரயில் எடுத்து உடனடியாக பண்ணி அவங்கள்டே கூப்பிடுறாங்க மாஸ்டர். அங்கே போய் அதில் எடுத்தாச்சு, வேலை தந்துட்டோம். மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி அதோட இப்படியே மிஷன் ஸ்கூலாக இருந்தது, மிஷன் காலேஜாக இருந்தது சின்ன. அது இங்கிலீஷ் ஸ்கூல், மெமோரியல் இங்கிலீஷ் ஸ்கூல் மானிப்பாய். சின்ன ஸ்கூலாக இருந்தது. சின்ன ஸ்கூலாக இருந்ததா? அது இங்கிலீஷ் ஸ்கூலாக இருந்து தொடங்குது. அமெரிக்கன் மிஷன் தொடங்கின நேரம் உங்களுக்கு தெரியுமோ இல்லை? என்ன தொடங்கின நேரம் எனக்கு தெரியும், நான் அங்கே போய் சேர்ந்தது தான். அப்போ மே 6ஆம் தேதி எனக்கு பெர்மனன்ட் அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டது அந்த ஸ்கூலில். அது தம்பிராய மாதம் தான் எடுத்த உங்களுக்கு போட்டு வரேன். மாதம் தான் பிரின்சிபலாக இருந்தவர். திரும்பி வந்து அங்கேயே ஒரு 2 வருஷம் படிப்பிச்சேன், 62 வரைக்கும். 2வது பவியும் பிறந்தவங்க தான் ரெண்டலிப்பாயில், ஜெயாவும் பிறந்தது அவங்க தான். ஆனால் ஜெயா பிறந்த உடனே அம்மாவுக்கு வேலை தேடின நேரம் அவள் கொழம்புல வேலை கிடைச்சது, கொழம்பு டிஸ்ட்ரிக்டில், அபிசாவல் டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைச்சது. அப்போ அபிசாவலையில் சென்ட் மேரிஸ் காலேஜில் இடம் இருக்குன்ட்டு அங்கே போயிடுது. அங்கே அந்த டிரெக்டர் மாணிக்கவாசர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அவர் உடனே தந்துட்டார் எனக்கு. அங்கே அபிசாவில் சென்ட் மேரிஸுக்கு அப்பாயின்மெண்ட். உடனே அங்கே நின்று இவருக்கு வாக்கு ரமணா மாஸ்டருக்கு அறிவிக்க போட்டு அம்மாவும் அங்கே வந்துட்டு அவர் அங்கே இருந்து அபிசாவில் டிஸ்ட்ரிக்டுக்கு என்ன உதவி சாரணர் ஆணையாளராக போட்டாங்க. அதாவது 62லேயே நான் 62ஆம் ஆண்டே அங்கேருந்து
பாதுக்கொண்ட ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு பிரின்சிபல் வேலை அழைச்சி அங்கே போனேன். ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே பாதுகைக்கு. அங்கே தான் ஞானாவும் நீயும் ஆகும் பாதுகையில். அந்த ஸ்கூலும் நல்லா நடத்தினாங்க. அப்போ பிரின்சிபல் அவள் தான் வைஸ் பிரின்சிபல். வேறு டீச்சர்ஸ் இல்லை. எல்லா வகுப்புக்கும் எல்லா பாடங்களையும் நாங்கள் 2 பேரும் தான் படிப்பிக்கிறோம். அங்கே பிள்ளையார் குறைவு தான் 150 180 தான். பைசாவிலேருந்து பாதுகையிலேருந்து மூட்டுவாளுக்கு வந்து, மூட்டுவாடிலேருந்து மானிப்பைக்கு வந்து 69ஆம் வாலிக்கு போய் வாலியிலேருந்து மானிப்பையனை கழிச்சுக்கு என்ன எடுத்துட்டாங்க. அங்கே ஸ்கவுட் மாஸ்டர் தேவையானு சொல்லி என்ன எடுத்தாங்க. அம்மாவுக்கு சென்ட் ஆன்ஸ் இடம் கிடைச்சது. சென்ட் ஆன்ஸ் மானிப்பாய். நான் மானிப்பாய் ஸ்கவுட் மாஸ்டராக என்ன எடுத்தவங்க 1978 அங்கே படிப்பிச்சேன். நான் ஸ்கவுட் மாஸ்டராக இருந்தேன். அதுக்குள்ள இடையில ஏடிசியாக இருந்தேன். நான் ஸ்கவுட் ஏடிசியாக ஸ்கவுட் மாஸ்டராக ஆணையாளராக இருந்தேன். 78ஆம் ஆண்டு யாருக்கும் சொல்லாமலே சவுதி அரேபியாவுக்கு போயிட்டேன். டீச்சிங் அங்கே இல்லை. போய் நான் பெயிண்டர்ன்ட்டு தான் போனது. நான் ஆர்ட் மாஸ்டராக இருந்தேன். ஆர்ட் மாஸ்டராக இருந்தபடியாக பெயிண்டிங் எனக்கு தருவாங்கன்னுட்டு என்னை கொண்டு போகிறது. அங்கே அங்கே பில்டிங்குக்கு பெயிண்ட் பண்ணுற வேலையை தான் அந்த பெயிண்டிங்டா. நான் போய் ஒரு நாள் 2 நாள் பெயிண்ட் பண்ண போகிறக்குள்ள அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. டீச்சராக இருந்துட்டு வந்தார். உடனே நிப்பாட்டி போட்டாங்க. பிறகு எனக்கு சூட்டபுளான வேலை தாரன்னு சொல்லி அந்த கிரீக் கம்பெனி அதில் கேம்ப் இருக்குது, ஒர்க்கர்ஸ் கேம்ப் இருந்தது. அப்போ என்ன அந்த கேம்புக்கு போஸ்டாக போட்டாங்க, தலைவராக போட்டாங்க. நான் அங்கே 2 வருஷம் மறுபடிய கேம்பஸாக இருந்து வேலை பார்த்தேன். ஒரு என்ன கிரீக் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதில் எனக்கு ஸ்டோர் கீப்பர் வேலை தந்தாங்க. எல்லாவற்றையும் பார்த்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி 83ஆம் ஆண்டு வரையும் அங்கே இருந்தேன். நான் அப்படியே 83ஆம் ஆண்டு திரும்பி வந்து விட்டேன். நான் வந்து இறங்கினோடனே அங்கேயே அடுத்த நாள் வரப்போகுது போகுது அந்த ரயட். திரும்பி வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு தான் போய் அந்த சாமான் எடுத்தேன். நான் பிறகு திரும்பி 1 வருஷம் நான் வேலை செய்யாமல் இருந்தேன். ஒரு 85 எனக்கு எஃப்டி காலேஜில் ஸ்கவுட் மாஸ்டராக கூப்பிட்டாங்க படிக்க சொல்லி. அப்படியே பண்ணினது தான் வந்து தந்து விட்டார். 75ஆம் ஆண்டு தொடக்கம் 91ஆம் ஆண்டு வரையும் எஃப்டி காலேஜிலேயே படிப்பிச்சினார். ஸ்கவுட்டிங்காக ஸ்போர்ட்ஸ் படிப்பிச்சினார். ஆர்ட் மாஸ்டர் மற்ற எல்லா பாடங்களும் படிப்பிச்சினார். சமூக கல்வி, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். நான் சவுதிக்கு போன நேரம் வைஃபை மெமோரியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு தான் போனது. அப்போ அவள் மெமோரியலில் இருந்தவா. மெமோரியலில் கைட் டீச்சராக, ஹோம் சயின்ஸ் டீச்சரெல்லாம் இருந்தவா. அவளுக்கு நல்ல தாளங்கள், டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ரிட்டையர் பண்ணி விட்டான். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் இந்தியாவுக்கு அனுப்பியாச்சு. இந்தியாவில் விட்டு படிப்பிச்சது இந்தியாவில் திருச்சியில், மெட்ராஸில் எல்லாம் அங்கே படிக்கவே, சென்னையில் எல்லாம் படிக்கவே பிள்ளைகள். அதனுடைய அவள் ரிட்டையர் பண்ணி போட்டு கொஞ்ச நாள் அங்கே போயிருந்தவன் இந்தியாவில். நான் ஜெஃப்னா காலேஜில் இருந்துட்டு 2 தொடக்கம் 95 வரையும் பரந்தன் ஜெஃப்னா காலேஜ் பிரான்ச் ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக போட்டார்கள். இப்போ 5 வருஷம் நான் அங்கே பிரின்சிபலாக இருந்தேன். ஜெஃப்னா காலேஜ் பிரான்ச் ஸ்கூல் பரந்தன். அங்கேயே எத்தனையும் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் 9ஆம் வகுப்பு வரையும் வந்தது. ஆனால் அங்கே அந்த உள்நாட்டு யுத்தத்தினாலே அது ஆர்மியெல்லாம் வந்து ஷெல்லிங் அதுகளெல்லாம் அடித்து அந்த இருக்க முடியாத அளவுக்கு குண்டு வீச்சு விடாது வெளியேறி குடும்பத்தில் வந்திருந்தோம் நாங்கள். 96ஆம் ஆண்டு இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது. இங்கே வந்து 25 வருஷத்துக்கு வரையும் நான் வேலை செய்யாமல் இருந்ததில்லை. சோஷியல் ஒர்க் தான் செய்தது. சமூக வேலைகள் சீனியர்ஸ் அசோசியேஷன்ட 8 வருஷத்துக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சது. அவ்வளோதான் நடந்தது. அப்புறம் நீங்கள் இங்கே அதே நேரம்
என்ஃபீல்டு 82-95 சேர்பர்சனாக 6 இயர்ஸ் இருந்த நீங்கள். ஆனால் உங்களுக்கு அங்கே தமிழ் சீனியர் சிட்டிசனில் உங்களுக்கு அவார்ட் தந்தது நீங்களும் பெராசிங்கம் அங்கிளும் வேண்டாமுண்ட நீங்கள் என்ன நாங்கள் வேண்டாம்னு சொல்லி அவார்டுகள் எல்லாம் அது போல் நீங்கள் சேவை செய்தபடியாக வேணாண்ட நீங்கள். சீனியர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஹவுஸில் 6 வருஷம் பிரசிடென்ட் ஆயிருந்தேன். மற்றது கிறிஸ்மஸ் எல்லாம் சீனியர்ஸுக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் கரிங்டன் சர்ச்சில் வச்ச நீங்கள். அது பிறகு எல்லாம் கனகாலமாக கரிங்டனில் வச்சதுங்க இல்லைண்ணே. ஒரு கடைசியாக தான் இது அங்கால மாற்றினது. எல்லாம் அற்புதமாக கடவுள் வழி நடத்தினவர். கைவிடாமல் நான் இங்கே வந்து 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஒரு காசும் எடுக்க இல்லை. அவள் என்ன போகலாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் நான் வச்சிருந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியன் போதகர் பாஸ்டர் ஒருவர் வந்தவர். அவர் ஸ்கூலுக்கும் வந்தவர், எங்களை ஜப்னகோடி பிரான் ஸ்கூலுக்கும் வந்தவர். அப்போ என்னோட பிரயாணம் பண்ணவர் கொழும்புக்கு. அவர் அங்கே ஆஸ்திரேலியாவில் என்னை சந்தித்தவர். ஆஸ்திரேலியாவில் சந்தித்து எப்படி வந்த நீங்கள் இந்த மாதிரி அவருக்கு பிஆர் கிடைச்சது. பிஆர் கிடைக்கல, நான் விசிட்டரை தான் வந்து நிற்கிறேன்ட்டு உடனே அதில் அவங்க கவர்மெண்ட் பிறகு கால் பண்ணி இன்கொயரி எல்லாம் வச்சு அந்த விட்னஸும் அவருடைய விட்னஸும் நான் சொன்னது நம்புறேன்னு சொல்லி அந்த நடத்தினவர் எனக்கு பிஆரும் தந்து பென்ஷனும் தந்துட்டார். இந்த 2009 வந்தது. நான் 2004 அம்மா வந்தது 2002 அதான் 2002 வந்தவன். நல்ல ஒரு வாழ்க்கை பயணம். எல்லாம் அற்புதமாக கடவுள் வழி நடத்தினவர். திசைராஜா மாஸ்டர் ஒரு நல்ல பாடலாசிரியர், பாடகர். தான் எழுதிய பாடல்களை தானே இசையமைத்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர். நூலாசிரியர், கவிஞர், சிறந்த ஓவியர். திரையில் காண்கின்ற ஓவியங்கள் அனைத்தும் அவர் வரைந்தவையே. நாடக ஆசிரியர், நடிகர். தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் சிறந்த நாடகங்கள் எல்லாம் அவர் நடித்து மேடையேற்றி இருக்கிறார். எப்போதும் தயாராயிரு. சாரணர் இயக்கத்தின் குறிக்கோள் வார்த்தை இது. எத்தனை துன்பங்கள் நிகழ்ந்தாலும் இந்த குறிக்கோள் வார்த்தையும் 10 சட்டங்களும் சத்திய வார்த்தையும் என்னை உறுதிப்படுத்தின, மகிழ்ச்சியை உண்டாக்கின, அயலாரை நேசிக்க வழி தந்தன என்று பெருமையுடன் எழுதியிருக்கிறார் இவர். தந்தையின் நினைவை பகிர்கிறார் மகள் ஜீவரஞ்சினி திசைராசா. வணக்கம். நான் குமாரசாமி சாமுவல் திசைராசா அவர்களது 2வது மகள். எங்களுடைய அப்பா 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி நெடுந்தீவு உடையார் கணபதி பிள்ளை குமாரசாமி அவர்களுக்கும் நாகமுத்து கந்தையா அவர்களுக்கும் 2வது மகனாக பிறந்தார். அவர் ஆரம்ப கல்வியை நெடுந்தீவு அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலையும், இடைநிலை கல்வியை நெடுந்தீவு மத்திய மகா வித்தியாலயத்திலையும், உயர்தர கல்வியை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலும் கற்றார். அவர் பின்னர் 1955ஆம் ஆண்டு பெலாங்குடு குரூப்பில் சாரண ஆசிரியராக வெற்றிடம் இருந்ததற்காக அவர் அதற்கு விண்ணப்பித்து அங்கு நியமனம் பெற்றார். அதே நேரம் அவர் அங்கிருக்கும்போது அவரை பாரிஸில் நடந்த சாரணர் ஜம்பொரிக்கும் அழைத்திருந்தார்கள். ஆனால் அதேவேளை அவருக்கு நல்லூர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியராக பயிற்சி பெற சந்தர்ப்பம் கிடைத்தமையால் அவர் பெலாங்குடியை விட்டு நல்லூருக்கு வந்தார். நல்லூர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சேர்ந்து கொண்டார். எங்களுடைய அம்மாவும் அங்கே தான் அப்பாவோட தான் படித்தவர். அம்மா வந்து ரொசபல் பண்டிதனாகி அவ அங்கு படித்து கொண்டிருந்த பிறகு அவையில் 1958ஆம் ஆண்டு அவர்கள் படித்து முடித்த பிறகு திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள். உண்மையில் எங்களுடைய அம்மாண்ட முதலாவது நியமனம் நெடுந்தீவில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலையில் ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிவதற்காக அவருக்கு கிடைத்தது. அவள் அங்கிருந்த போது அதுக்கு பிறகுதான் அவர் நல்லூர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அதை முடித்த பயிற்சி கலாசாலையில் பயிற்சி முடிந்த பிறகு அப்பா வந்து உடனடியாக யாழ்ப்பாணம் போக இருந்தார். ஆனால் கொழும்பில் அவர்கள் ஒரு நாடகத்தை அப்பா எழுதி தயாரித்த ஒரு நாடகத்தை மேடையேற்ற வேண்டியிருந்தது கொழும்பு சரஸ்வதி ஹாலில். அதன் பேர் வந்த நாடகத்தின் பேர் எல்லாம் இயேசுவே. அதில் அப்பா நடித்திருந்தார். அதே போல் அம்மாவும் நடனம் போன்றவற்றில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதை முடித்துவிட்டு அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று அடுத்த நாள் திருமணம் செய்வதாக இருந்தது. அதன்படி அவர்கள் 24ஆம் தேதி டிசம்பர்
மாதம் 1958 திருமணம் செய்வதாக இருந்தது. ஆனால் இந்த நாடகம் முடிவே காலதாமதமானதால் அவர்கள் யாழ்ப்பாணம் செல்வதற்கு காலதாமதமாகிட்டு, அதன் பின் அவர்கள் நெடுந்தீவுக்கு போகும் அந்த படகு அதை லான்ச் என்று சொல்வார்கள், அதை விட்டதனால் அவர்கள் கிறிஸ்மஸ் அன்று தான் நெடுந்தீவுக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு பின்னர் இவர்களது திருமணம் நடைபெற்றது. உண்மையில் எங்களோட அப்பா அவர் எல்லாம் இயேசுவை போன்ற நாடகம் மட்டும் இல்லாமல் அவர் தேவதாஸ், வாழ தெரியாதவன், அப்பெண்டிசைட்டிஸ் போன்ற நாடகங்களையும் அவர் மேடையேற்றியிருந்தார். அதே நேரம் 1974ஆம் ஆண்டு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் வலிகாம மேற்கு ஆசிரியர் சங்கம் மேடையேற்றிய நெல்லை நகர் மாவீரன் என்ற நாடகத்திலும் அப்பா சங்கிலியனின் தந்தை பரராசு சேகரனாக நடித்திருந்தார். அப்படி அப்பா நாடகம், கவிதை எழுதல் போன்றவற்றிலும் ஈடுபட்டிருந்தார். அவர்கள் திருமணம் அவசரமாக முடிக்க வேண்டிய காரணம் பெலாங்குட குரூப்பில் ஒரு சாரணர் ஆசிரியராகவும் சாரணர் ஆசிரியையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்கள் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எங்களுடைய அப்பா அம்மாவும் திருமணம் முடித்துக்கொண்டு பெலாங்குடை குரூப்புக்கு சென்றார்கள். அங்கு கொஞ்ச காலம் கடமையாற்றிய பின்பு திரும்பவும் 1960 யாழ்ப்பாணம் வந்தார்கள். அப்பா யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாய் மெமோரியல் ஆங்கில பாடசாலையில் கற்பித்தார். அதன் பிறகு 63, 64 அந்த காலப்பகுதியில் திரும்பவும் மேல் மாகாணத்துக்கு சென்று பாதுக்கை, அவிசாவளை, கொழும்பு போன்ற இடங்களில் பாடசாலைகளில் என்னுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து தான் ஒரே பாடசாலையில் கல்வி கற்பித்தார்கள். அதன் பின்பு திரும்பவும் அவர்கள் யாழ்ப்பாணம் 1970ஆம் ஆண்டுகளில் நாட்டின் கொழும்பு அந்த பக்கங்களில் இருந்த பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் யாழ்ப்பாணம் திரும்பினார்கள். என்னுடைய அப்பா மாணிப்பா இந்து கல்லூரியில் 78ஆம் ஆண்டு மட்டும் படிப்பித்தார். அம்மா சென்ட் ஆன்ஸ், மாணிப்பா சென்ட் ஆன்ஸ்லேயும் மாணிப்பாய் மெமோரியல்லையும் படிப்பித்தார். அப்பா 78ஆம் ஆண்டு மாணிப்பா இந்து கல்லூரியில் கற்பித்து அவரை நிப்பாட்டிட்டு அதை நிறுத்திவிட்டு அவர் சவுதி அரேபியாவுக்கு போக யோசித்தார். ஏன்னா எங்களோட குடும்பத்தில் 5 பொம்பளை பிள்ளைகள், எங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தியாக்குவதற்காக அவர் சவுதி அரேபியா சென்றிருந்தார். போன பிறகும் அவர் 2 தரம் விடுமுறையில் வந்தார். ஒரு தரம் 1981லையும் பிறகு 1983 வந்தார். அந்த 83 வரும்போது இலங்கையில் ஜூலை கலவரம் ஆரம்பமாக இருந்தது. அன்றைக்கு தான் அது ஆரம்பித்தது. அப்பா விமான நிலையத்தில் வந்திறங்கி அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்துவிட்டார். ஆனால் எங்களுடைய அக்கா அந்த நேரம் கொழும்பில் இருந்து சிங்கள ஆக்கள் போல சாரி கட்டி தான் அவள் ஒழித்து தான் வந்தவா ட்ரெயினில். அதன் பிறகு நானும் அதே நேரம் அந்த குண்டு வெடித்த அந்த நேரம் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தேன். நான் பலாலி ரோடில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். எங்களோட இடத்துக்கிட்டத்தான் குண்டு வெடித்தது. நாங்கள் சிதறி தூர கால்நடையாக நடந்து போய்விட்டோம். அப்பா சவுதியில் வந்தது எங்களுக்கு தெரியாது. அவர் பிறகு என்னை தேடி என்னை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனார். அப்பா அதெல்லாம் பார்த்த பிறகு அப்பாவுக்கு திரும்பவும் சவுதி போகும் நினைப்பு அவருக்கு விருப்பமில்லை. ஆனபடியால் அவர் திரும்பவும் ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பணியாற்ற விரும்பி அவர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் இணைந்து கொண்டார். அவர் 1985 1992 மட்டும் அங்கு வட்டுக்கோட்டையில் உள்ள யாழ்ப்பாண கல்லூரியில் பணியாற்றினார். பின்னர் பரந்தனில் ஒரு கிளை பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து 92 96 மட்டும் அவர் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் கிளை பாடசாலையில் கடமையாற்றினார். ஆனால் அந்த பாடசாலையை பற்றி யாருக்கும் தெரியாது, கூடுதலான பேருக்கு தெரியாது. ஆனபடியால் என்னுடைய அப்பா அதை பற்றி ஒரு முகநூல் பதிவுக்காக என்னிடம் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பியிருந்தார். I attended Jaffna College as a student between 1948 and 1952. The years I spent between 1948 and 1952 were the most remarkable years of my student life. I returned to Jaffna College, Vattukotte in 1985 and served as an art teacher and a group scout master until 1992. It was the time of the Civil War. Students found it very difficult to travel and attend school. During the period of 1990 to 1991, the management of Jaffna College purchased a 5-acre plot of land at Paranthan Junction near Elephant Pass and built a new school branch. The main objective of building this branch was to develop the education of students in Vanni. However, because the school was built in a war zone,
it always had to face bombing and shelling. Mr. Mahalrajan was appointed as the first principal of the school in the year 1991. Mr. Mahalrajan could not continue for a year. I was appointed as the principal of this school in 1992. The motto of our college is Jesus Christ, the light of life. The light shone on the education of the students at Vanni. The building was destroyed by the shelling and bomb attacks. It was then renovated into a new building. Classes in the school were held from kindergarten to 8th standard. 5 assistant teachers served there. Mrs. Anukulan worked there as an English teacher. Every year, sports meet and carol service were held for the children. Today, this school is no more. It had been destroyed by the bomb attacks and natural disasters. And the dream of many young children of Vanni had been shattered as well. It saddens me that one of the historic milestones of Jaffna College has been forgotten. Historical events are not to be forgotten and hidden, but to be celebrated and remembered. அதை நான் தமிழில் வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் முதலில் 1948 ஒரு மாணவனாக யாழ்ப்பாண கல்லூரியில் கால் பதித்தேன். யாழ்ப்பாண கல்லூரியில் 1948 தொடக்கம் 52 காலப்பகுதி நான் ஒரு மாணவனாக கழித்த காலங்கள் எனது மாணவ பருவத்தின் சிறப்பான காலங்களாகும். 1985 நான் மீண்டும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு திரும்பி ஒரு சித்திர ஆசிரியராகவும் குழு சாரண ஆசிரியராகவும் பணிபுரிந்தேன். அது யுத்த காலமாக இருந்தது. பாடசாலைக்கு பிரயாணம் செய்து வருவதற்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கடினமாக இருந்தது. 1990-91 காலப்பகுதியில் யாழ்ப்பாண கல்லூரி முகாமைத்துவம் ஆணையரவிற்கு அண்மையில் பரந்தன் சந்தையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பை வாங்கி ஒரு கிளை பாடசாலையை கட்டினார்கள். இந்த கிளை பாடசாலையை கட்டுவதற்கான பிரதான நோக்கம் வன்னியில் உள்ள மாணவர்களின் கல்வியை அபிவிருத்தி செய்வதே. எனினும் இந்த பாடசாலை யுத்த வலயத்தில் இருந்த காரணத்தினால் எப்போதும் குண்டு தாக்குதலுக்கும் ஷெல் தாக்குதலுக்கும் இலக்காகியது. இதன் முதலாவது தலைமை ஆசிரியராக திரு மகள்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் ஒருவரிடம் கூட தொடர்ந்து இருக்க முடியாத நிலையில் என்னை 1992ஆம் ஆண்டில் தலைமை ஆசிரியராக நியமித்தார்கள். நமது பாடசாலையின் மோட்டோ ஜீசஸ் கிரைஸ்ட், த லைட் ஆஃப் லைஃப். ஆம், அந்த ஒளி வன்னி மாணவர்களின் கல்வியில் பிரகாசித்தது. உண்மையை சொல்ல போனால் நான் அங்கு போன காலத்தில் அது திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு புதிய கட்டடமாக இருந்தது. ஆனால் அந்த கட்டடம் பின்னர் குண்டு மற்றும் ஷெல் தாக்குதலால் அழிவடைந்து விட்டது. ஆரம்பத்தில் நான் பரந்தன் YMCAயில் தங்கியிருந்தேன். பின்னர் பாடசாலை கட்டடத்தில் இருந்த ஆசிரியர் குவார்ட்டர்ஸை புனரமைத்து அங்கு தங்கிக் கொண்டேன். அங்கிருந்து எல்லா நிர்வாக அலுவல்களையும் அதிபர் என்ற முறையில் நான் பார்த்து கொண்டேன். இந்த பாடசாலையில் பாடர் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கற்பித்தல் நடைபெற்றது. 5 உதவி ஆசிரியர்கள் கடமையாற்றினார்கள். திருமதி அனுகூலன் அவர்கள் அங்கு ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றினார். ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளுக்காக விளையாட்டுப் போட்டிகளும் நத்தார் பாடல் ஆராதனைகளும் நடைபெற்றன. இராணுவத்தினதும் புலிகளினதும் யுத்தம் மும்முரமடைய நான் அங்கிருந்து தப்பி கொழும்பில் எனது குடும்பத்தோடு இணைந்து கொண்டேன். இன்று இந்த பாடசாலை இல்லை. இது குண்டு தாக்குதலாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் அழிக்கப்பட்டு விட்டது. அத்தோடு சேர்ந்து வன்னியில் அநேக இளம் பிள்ளைகளின் கனவுகளும் தகர்ந்து விட்டது. யாழ்ப்பாண கல்லூரியின் வரலாற்று ரீதியான மைல்கல் ஒன்று மறக்கப்பட்டு விட்டது. அது என்னை துக்கப்படுத்துகிறது. வரலாற்று நிகழ்வுகள் மறைக்கப்படக்கூடாதவை, மாறாக கொண்டாடப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டியவை. இது எங்களோட அப்பாவின் ஆதங்கம். இதை அப்பா முகநூலில் பதிவு செய்வதற்காக ஜூலை 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அப்பா 2023இல் யாழ்ப்பாண கல்லூரியின் 200வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சிட்னியிலிருந்து சென்றிருந்தார். அப்போது எங்களுடைய அப்பாவின் கசின் டாக்டர் சந்திரபால் அவர்களும் லண்டனில் இருந்து அங்கு போய் அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். இது அப்பாவின் வாழ்க்கை காலத்தின் இன்னும் ஒரு மகிழ்வான காலப்பகுதியாக இருந்தது. அப்பா ஜஃப்னா காலேஜ் அலுமினாய் அசோசியேஷன் ஆஃப் ஆன்டாரியோவின் 2022 டினர் சுவெனீருக்காக ஒரு கவிதை எழுதி கொடுத்திருந்தார். அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதை வாசிக்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரி நற்தாயே வாழ்க. யாழ்ப்பாண கல்லூரி நற்தாயே, யாதுலகும் புகழ் பெற்றாயே. கேளிர் குவலயம் கொண்டாயே, கேடில் கல்வியை தந்தாயே. வட்டுக்கோட்டை அரணாக வாழ்வழித்தாய் தமிழ்தாய் வாழ. எட்டு திக்கும் நின் புகழே எய்திட நின்றாயே வாழ்க. தாயே நின்பணி தரமுயர
தானியேல் பூவர் முதல் அதிபர், நேயமாய் ஆற்றிய நற்பணிகள் நினைவில் நிலைத்திட நீ வாழ்க. பேட்டிக்கோட்டா செமினரியாய் பரனார் கிறிஸ்து பணியாக்கி வெற்றி பட்டதாரிகளை விதைத்து பல்கலைக்கழகம் போல் விளைந்த விந்தையை நாம் அறிவோம். ஆங்கிலமும் தமிழ் விஞ்ஞானம் அரிய நுண்கலை எண்ணறிவு எங்கும் விளங்க இயக்கினையே இனிய யாழ் கல்லூரி தாயே. உந்தன் தலைவர் பூவருடன் உத்தம ஹேஸ்டிங்ஸ் ஹாய்சிங்டன், பிந்திய பேராசான் வரிசையிலே பிக்னல் பங்கர் ஹோம்ஸ் லாக்வுட், இனிய அதிபர் பஸ் செல்லையா தந்தார் எமக்கு அரிதான தாரணி போற்றும் நற்பணிகள் இன்றோ 2 நூற்றாண்டெய்தும் இன்பம் பொங்கும் நினைவாக இயேசு கிறிஸ்து வாழ்வின் ஒளி, ஜீசஸ் கிரைஸ்ட் த லைட் ஆஃப் லைஃப் என்னும் பொன்னின் முன் வார்த்தை இனியும் வளர இறைவேண்டி தொன்றும் கல்வி சிறந்தாற்போல் தொடர்ந்தும் வளர வாழ்த்துகிறோம். ஆக்கியோன் KS திசைராசா. அப்பா 1996 யுத்த நெருக்கடிகளால் பாடசாலை, அந்த பரந்தல் இருந்த பாடசாலை அழிபடியே அவர் திரும்பவும் கொழும்பில் எங்களோடு இணைந்து கொண்டார். அதே வருடம், அதாவது 1996ஆம் ஆண்டு எங்களுடைய அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததால் அப்பா சிட்னிக்கு போய் அவர்களை பார்ப்பதற்காக அங்கு போய்விட்டார். போய் 1999இல் அவர் நிரந்தர வதிவிடுமையை பெற்றுக்கொண்டார். அப்பா ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்த போதும் அங்கு ஆஸ்திரேலியாவிலும் அவர் ஓய்வாக இருக்கவில்லை. அவர் சிட்னி தமிழ் மூத்த பிரஜைகள் சங்கத்தில் இணைந்து உதவி பொருளாளராகவும் கமிட்டி அங்கத்தவராகவும் பணியாற்றினார். தமிழ் சீனியர் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் நியூ சவுத் வேல்ஸில் அப்பா ஒரு சேர்பர்சனாகவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் ட்ரெஷராகவும் இருந்து வயது முதிர்ந்தவர்களின் நலனுக்காக அவர் உழைத்தார். மற்றது அவர் அங்கிருந்த போது இறைவன் இயேசுவின் வாழ்வும் வழியும் என்ற கவிதா மாலையை 2 பாகங்களாக வெளியிட்டார். 1998 2014. அப்பா எங்களுக்கு ஒரு தகப்பனாக மட்டுமன்றி ஒரு தாயாகவும் சகோதரனாகவும் நண்பனாகவும் இருந்தார். எங்களுடைய அம்மா 2021 ஆகஸ்டில் காலமான பிறகு நாங்கள் அப்பாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். போன வருடம் அந்நியர் தினத்தன்று மே 13ஆம் தேதி நாங்கள் அப்பாவுக்குத்தான் பூக்கள் கொடுத்து அவரை முத்தமிட்டு அவரை விஷ் பண்ணினோம், ஹாப்பி மதர்ஸ் டே அப்பான்னு சொல்லி. ஆனால் அவர் மே 3 நாளால் மே 16ஆம் தேதி அவர் காலமாகிவிட்டார். அவர் அந்த காலமானதற்கு முதல் நாள் மே 15ஆம் தேதியும் அவர் சிட்னியில் உள்ள மூத்தோர் சங்கத்தின் கூட்டங்களில் கலந்து கொண்டு அங்கு அந்த மாதம் 6 பேருக்கு பிறந்த நாள் வந்திருந்து அவர்களுக்காக பாடி மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தார். அன்றைக்கு இரவும் சிட்னி கிறிஸ்தவ தமிழ் மூத்தோர் சங்கம் ஒரு பேட்டி ஒன்றை அப்பாவிடம் எடுத்திருந்தது. அவர்கள் அந்த தலைப்பு முதுமை சுகமா சுமையா என்பது. அவர்கள் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அப்பா சொன்னார், முதுமை என்பதை பற்றியே நான் நினைப்பதில்லை என்று அவர் சொன்னார். அப்பா நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்து கொண்டார், விசுவாசத்தை காத்து கொண்டார். எங்களுடைய பைபிள் சொல்லப்பட்டிருப்பது போல ஜீவ கிரீடம் அவருக்காக காத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் அவரோடு இணை ஆசிரியராக பணிபுரிந்த எட்வர்ட் ஜெயசீலன் வல்லிபுரம் இவ்வாறு சொல்கிறார்: பழகுவதற்கு இனிமையான மனிதர், கடவுள் பக்தியும் மனித நேயமும் மிக்கவர், பன்முக ஆளுமை கொண்டவர், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தெரிந்தவர். மிக மோசமான ஒரு போர் சூழல் நிலவிய நேரத்திலும் பரந்தன் கிளை பாடசாலையை திறம்பட நடத்தினார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக என்று கூறுகிறார். அவரோடு ஆசிரியராக இருந்து இன்று ஆஸ்திரேலியாவில் சிட்னி தமிழ் சர்ச்சினுடைய போதகராக இருக்கின்ற ரெவரண்ட் ஜி நடராஜா இவ்வாறு குறிப்பிடுகிறார்: யாழ்ப்பாண கல்லூரியையும் சாரணர் இயக்கத்தையும் தன்னுடைய 2 கண்களாக வாழ்நாள் முழுவதும் நேசித்தவர் ஆசிரியர் திசைராசா. பரந்தன் கிளை பாடசாலைக்கு நான் அடிக்கடி விஜயம் செய்திருக்கிறேன். அந்த பாடசாலையை குறித்தும் அதன் மேன்மை குறித்தும் அவருக்கு அதீத கனவுகள் இருந்தன. அருமையான ஒரு குடும்பத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். இறைவனின் ஈவான 5 பெண் பிள்ளைகளும் அவரை கண்மணி போல காத்தனர். அவரின் இறுதி மூச்சின் போதும் அவரது அடக்க ஆராதனையை நான் நடத்தியதையும் பெருமையாக நான் கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். கடைசி மகளான விமலரஞ்சனி திசைராசா அப்பாவின் நினைவை பகிர்கிறார். எனது குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பான அப்பா பற்றி சில வரிகளை கூற விரும்புகிறேன். என் அம்மா அப்பாவுக்கு நான் 5வது மகளாக கடைசி மகளாக இருக்கிறேன். என் தகப்பன் உற்ற நண்பனாகவும் பாசமிகு சகோதரனாகவும் இருந்து எமக்கு வாழ்ந்து காட்டினார். எங்கள் குடும்பத்திலே அவர் ஒரு அரும்பெரும் பொக்கிஷமாகவே நான் நினைக்கிறேன்.
பரிசுத்த வேதாகமம் யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமா, கடவுளால் நமக்கு அருளப்பட்ட பரிசுதான் எங்களுடைய அப்பா. 2024 ஆண்டு 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவர் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய தம்பி மகேஷுடனும் தன்னுடைய பிள்ளைகளுடனும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினார். ஆனால் இதே 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 அவர் கர்த்தரை மோமமாக தரிசித்து கர்த்தரோடும் பரிசுத்த சேனைகளோடும் அவங்களுடைய அம்மாவோடும் சேர்ந்து அவர் கர்த்தரை துதித்து சோசித்து தன்னுடைய பூலத்திலே இருந்த நன்மையான காரியங்களை நினைத்து அந்த நாளை நினைவு கூர்ந்து அவர் சந்தோஷமாய் இருந்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தந்தையாக மட்டுமல்ல, நாங்கள் அவரை இழக்கவில்லை, நண்பனாகவும் அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கூறி வழிகாட்டியாகவும் இருந்த எங்கள் அப்பாவை இழந்துள்ளோம். ஆனால் அவர் ஆண்டவரின் திருப்பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். கடைசியாக என்னுடைய அம்மா பாஸ்டவே 2021 அவர் காலமாகின பொழுதும் என்னுடைய அப்பா என்னுடன் தான் இருக்க வேண்டும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி அவர் வந்தார். 2.5 வருஷமாக என்னோடு இருந்தார். அந்த நாட்களிலே அது ஒரு பெரிய ஒரு ஈவு என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்னுடைய அப்பாவோடு கூட இருந்து அவருடைய அன்பை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கடவுள் தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றிகள் சொல்லுவேன். என் அப்பாவின் அளவு கடந்த தன்னலமற்ற அன்பும் முடிவற்ற பொறுமையும் மாறாத பலனும் அவரது கேர் அண்ட் கன்சர்னும் அவரது ஆறுதலான கம்ஃபர்டிங் வேர்ட்ஸும் அவரது இன்னசென்ட் கேரக்டரும் எல்லோரையும் மன்னிக்கும் தன்மையும் பலருக்கும் உதவி செய்யும் குணமும் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதும் அல்லாமல் அவரில் வாழும் இயேசுவை அவர் பிரதிபலித்து வாழ்ந்தார். வெறும் சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் வாழ்ந்து காட்டினார். அவருடைய சாட்சி மிகுந்த வாழ்க்கை, இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை நான் கிட்ட இருந்து நான் கவனித்தது ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது. அப்படியே இயேசுவை பிரதிபலித்து வாழ்ந்து காட்டினார். கடைசி நேரமும் அவர் என் உயிரான இயேசு என்று சொல்லியே அவருடைய கடைசி நேரம் இருந்தது. அப்படியாக அவர் தன்னுடைய உயிரான இயேசு என்னில் உயிரோடு கலந்தார் என்று சொல்லி அவர் ரொம்ப கடவுள் பக்தியும் அதன்படியும் வாழ்ந்து காட்டினார். எனக்கு சர்ச் சர்வீஸ்லே பங்கு பெற்றதுக்கு உற்சாகப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, சர்ச் சர்வீஸ்லே நாங்கள் பாடுவோம், ஒன்றாக பாடுவோம், தனித்தனியாக பாடுவோம். பல பாடல்களையும் இசையமைத்தும் பாடுவார். அதே நேரம் எல்லா பாடல்களும் பாடுவார். நமது வாழ்நாள் முழுவதும் எங்கள் அப்பாவை நினைத்து கொண்டே இருப்பதற்கு பல அழகான நினைவுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். என்னுடைய அப்பா தனிநாயக அடிகளுடைய வழித்தோன்றலாக காணப்பட்டார். இந்த தனிநாயக அடிகள் முதலாவது தமிழராட்சி மகாநாட்டை அவர் மலேசியாவிலே ஸ்டார்ட் பண்ணார். அவர் ஒரு பேராசிரியராக அவர் லெக்சரராக இருந்தார். மலேசியாவில் மாத்திரமல்ல, எத்தனையோ இடங்களிலே வெளிநாடுகளிலே அவர் லெக்சரராக இருந்தார். அவருடைய வழித்தோன்றலாக அவர் எங்களுடைய அப்பாவுடைய மாமா, அவருடைய வழித்தோன்றலாக இருந்த அப்பா. அவர் மாதிரி அவர் கவிதை எழுதுவதும் பாடல்கள் பாடுவதும் புத்தகங்கள் எழுதுவதுமாக இருந்தார். இறைமகன் இயேசுவின் வாழ்வும் வழியும், அதில் 2 புக்ஸ் எழுதியிருக்கிறார். இறைமகன் இயேசுவின் வாழ்வும் வழியும், கவிதா மாலை, 2 புக்ஸ் எழுதியிருக்கிறார். அவரை பற்றி பின்னாலே இருக்கிறது. இசை அமைத்து பாடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் நல்லநகர் மாவீரன் என்று சொல்லி இன்னொரு 74ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டில் நடந்தது. அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதிலே வலிமேற்கு ஆசிரியர் இணைந்து மேடையேற்றிய நல்லநகர் மாவீரன் எனும் நாடகத்தில் சங்கிலியலின் தாப்பனாக பரராசனாக நடித்தார். சிட்னியிலே பல நாடகங்கள் எழுதினார், நடித்தும் இருக்கிறார். அவர் நடித்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு டிசைபிள் பீட்டரை நடித்து காட்டினார். அதை பார்த்தது
ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு தூரமாக ஒரிஜினலாக அவர் ஒரிஜினலாகவே நல்லா நடித்தார். இப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லி நான் நேர பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 60-70களில் அவர் குழந்தை பாடல்களை அவர் எழுதி அவர் ஈழநாடு, தினகரன் என்ற பத்திரிகைகளிலே அவர் வெளியிடப்பட்டன. மேலும் விடுதலைக்கான கவிதைகள், பல பாராட்டு கவிதைகள், வரவேற்பு கவிதைகள் என்று சொல்லி நிறைய வைத்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் உதயதாரகை, மார்னிங் ஸ்டார், மற்றது சுதந்திரன் என்ற பத்திரிகைகளும் வெளிவந்தன. அவருடைய இந்த பாடல்களை நான் எத்தனையோ கவிதைகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அது ஒரு அடுக்கி வைத்திருக்கிறேன். அவற்றை எனது பொக்கிஷமாக, எங்கள் குடும்பத்தின் பொக்கிஷமாக நான் வைத்திருக்கிறேன். அவர் இந்த முறை 200 இயர் அனிவர்சரி யாழ்ப்பாணத்து கல்லூரியிலே நடக்கும் பொழுது நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அங்கு 200 இயர் அனிவர்சரி அந்த பரேடிலே நாங்கள் கலந்து கொண்டோம். நானும் அப்பாவும், அப்பாவுடைய கசின் டாக்டர் சந்திரபால், அவரும் ஒரு பழைய மாணவர் யாழ்ப்பாணத்து கல்லூரி. எல்லோருமே நாங்கள் குதிரை வண்டியிலே நாங்கள் அந்த பரேடிலே இருந்து நாங்கள் 3 பேரும் இருந்து அந்த 200வது செலிப்ரேஷனிலே கலந்து கொண்டது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என் அப்பா யாழ்ப்பாணத்து கல்லூரியிலே சாரணர் ஆசிரியராக இருந்தார், ஓவிய ஆசிரியராக இருந்தார், ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாஸ்டராக இருந்தார். பரந்தன் ஸ்கூலிலும் ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸும் படிப்பிச்சிருக்கிறார். அவர் எப்போவுமே இப்படி சொல்லுவார், பி ப்ரிப்பேர்டு, எப்பொழுதும் தயாராயிடு, எப்பொழுதும் தயாராயிடு என்றதுதான் அந்த அவர் சொல்லுவார். என் வாழ்நாளில் என்னை வழிநடத்திய குறிக்கோள் வார்த்தை எப்பொழுதும் தயாராயிடு. அது சர் ரோபர்ட் பேர்டன் பவல், ஸ்மித் போர்டன் பவல் அவருடைய சாரண இயக்கத்தின் குறிக்கோள் வார்த்தை தான் எப்பொழுதும் தயாராயிடு. அவரை பற்றி நாங்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக திரு கந்தையா ஜோர்ஜ் சுகிதராஜசிங்கம் என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். கிறிஸ்டியன் ஹூ நர்ச்சர்டு தமிழ் என்ற தன்னுடைய புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். அதாவது கிறிஸ்டியன்ஸ், தமிழை வளர்த்த கிறிஸ்டியன்ஸ் புலவர்கள் அப்படின்ற இதிலே அவர் தன்னுடைய புக்கிலே என்னுடைய அப்பாவை பற்றி, தமிழ் வளர்த்த அறிஞர்களே என்னுடைய அப்பாவை பற்றி அவர் போட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தற்காலத்தில் உற்பவித்த கிறிஸ்டியன் தமிழ் கவிதைகள், பாடல்கள் எழுதுபவரும் ஒரு எழுத்தாளருமாய் இருக்கிறார் என்று என் அப்பாவை பற்றி கூறுகிறார். இப்படியாக அவர் பாடல் திறமை, கவிதை எழுதும் திறமை, நடிப்பாற்றல், ஸ்போர்ட்ஸ் அப்படியாக இருந்தார். இன்று ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்திலே துணிந்து வாழ்வதற்கு என் அம்மாவும் அப்பாவுமே வருடம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உம்மத்தியிலே தற்போது இல்லை. அப்பா, நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்த நாட்களை நான் நினைந்து மிகவும் உங்களுடைய அன்புக்காகவும் பரிவுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அன்பும் பாசமும் இரக்கமும் மன்னிக்கும் தன்மையும் இருந்த ஒரு பெரியொரு வழிகாட்டலாயும், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து, உற்ற துணையாக இருந்து, அன்பான நண்பனாகவும் சகோதரனாகவும் நல்லொரு தகப்பனாகவும் இருந்து எங்களை வழிகாட்டி எங்களுக்கு அறிவுரைகள் கூறின, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்த எங்களுடைய அப்பாவுக்கு நான் நன்றிகளை கூறுகிறேன். என் கர்த்தருக்கும் நன்றிகளை கூறுகிறேன். என் அப்பாவுக்கும் நான் நன்றிகளை கூறுகிறேன். நல்ல வாழ்க்கையொன்றை வாழ்ந்து மறைந்து போயிருக்கிற ஆசிரியர் திசைராசா அவர்களை பிள்ளைகளும் குடும்பத்தினரும் மாணவர்களும் நண்பர்களும் அதிகமாக நினைக்கிறார்கள். அவருடைய CD வெளியீட்டின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் ஆசிரியராக இருந்தபோது நிறைய நாடகங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த புகைப்படங்கள் சான்று. தன்னுடைய இறுதி நாட்கள் வரை அவர் நாடகத்தில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்திருக்கிறார். அத்துடன் வாழ்நாளில் ஒரு பகுதியாகவே அவர் நாடகத்தை வைத்திருந்திருக்கிறார். ஆசிரியர் திசைராசா அவர்கள் இந்த மண் உலக வாழ்க்கையை நீத்து இறைவனடி சேர்ந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள், சுற்றம் சூழ அனைவரும் அவருக்கு அனுப்பியிருந்த இரங்கல் செய்திகள் அநேகம். அவற்றுள் சிலவற்றை நான் இங்கே பதிவிடுகிறேன். பலருடைய மனங்களை வென்ற ஒரு மனிதனுக்கு மட்டுமே இது சாத்தியம். ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பினூடாக
இந்த அன்பிற்குரிய ஆசிரியருக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இவரை ஒருபோதும் சந்தித்தது கிடையாது. ஆயினும் இந்த ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பிற்காக நிறைய தகவல்களை தந்துதவிய அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள்.